தமிழ்குடி, ஆதிக்குடி. இந்த தமிழ்குடி ஆதிக்குடிக்குண்டான சதிவேலை செய்யும் இந்திய அரசாங்கம் எந்த இந்தின்னு நம்மளுடைய தமிழ் மொழியை அழித்து எந்த இந்தின்னு அவனுங்க கையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடினானுங்களோ அவனுங்களுக்கு ஒரு அடி ஒரு விஷயம் இப்போ இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. 2014 2022 வரை இந்த 10 வருஷத்தில் வெளிநாடு செல்லும் நபர்கள், குறிப்பாக டெல்லி, பஞ்சாப், குஜராத்து, டெல்லி மட்டும் 60,000 பேர் கிட்டத்தட்ட தங்களோட இந்திய குடியுரிமை அந்த இதை இந்தியாக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. குஜராத் 28,311, பஞ்சாப் ஏதோ ஒன்று சொன்னாங்க. இப்படி இந்திக்குன்னு எந்த ஒரு வரலாறோ மொழியோ இலக்கணமோ அது எப்படி வந்துச்சு, செப்பேடுகளில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கூட அதை பற்றின ஒரு விஷயம் காணொலி நிறையா பேசிட்டு வராரு. ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தான் இந்த உலகின் தொன்மையான மூத்த குடி, முதல் குடி தமிழ்குடி. ஆனால் இந்த தமிழை இதோட சிறப்பு, இதோட மகத்துவம், ஆதிக்குடி, ஆண்டகுடி. இன்றைக்கி நாம் பிச்சை எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சொந்த நாட்டிலே நாம் அகதிகளாக நம்ம வாழ்கிறோம். நம்மளை கேவலமாக பார்க்குற இந்த இந்திய அரசாங்கம் இங்கே இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசி நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கவனுங்க எல்லாருக்கும், அத்துணை பேருக்கும் சித்தர்களின் எச்சரிக்கை பதிவு. அமெரிக்கா, பாகிஸ்தானில் இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு புயல் காற்றுடன் கூடிய மழை, இயற்கை கோர தாண்டவம் ஆடுகின்றது. இந்த உலகத்திற்கு எதிரான சதி வேலை செய்யும் மனிதர்களை சூறையாட இந்த உலகம் ஆயத்தமாயிடுச்சு. இதை தான் நாங்கள் படித்து சொல்கிறோம். டேய், அநியாயமாக செத்து போயிடுவீங்கடா. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான எந்த தகுதியுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் மனிதன் என்ற போர்வையில் மிருகங்களாக தான் ஒவ்வொருத்தவனையும் திரியிறீங்களே தவிர இந்த உலகத்தை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ அந்தந்த நாடுகள் அந்த மண் சார்ந்து அந்த இயற்கை வாழ்வியல் சார்ந்து எவனுமே கிடையாது. எல்லாம் சுயநலமாக தான் வாழ்கிறீங்க. கர்மாவை அனுபவிக்கிறதுக்குன்னே வாழ்கிறீங்க. படித்து உங்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த வையகம், ஒட்டுமொத்த வையகமும் சித்தர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வரப்போகுது. எந்த இயற்கையை வச்சுட்டு நீங்கள் ஆடுனீங்களோ அந்த இயற்கை உங்களுக்கு இனிமேல் பாதகமாக செயல்படும். அது இந்தியான்னு இல்லை, தமிழ்நாடுன்னு இல்லை, இந்த உலகத்தில் எந்த மூலையிலையாக இருந்தாலும் சரி தான் சித்தர்கள் அதை கையில் எடுத்துருவாங்க. அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்களோட கவனத்துக்கு வந்துடும். நீங்கள் நினைக்கலாம், இந்த பறந்து விரிஞ்ச உலகம், இங்கே நடக்கிறத எவன் பார்க்க போகிறான், நம்ம ஆடுற ஆட்டம் எவனுக்கு தெரிய போகுது அப்படிம்பீங்க. ஆனால் பிரபஞ்சம், இந்த வையகம் உங்களை காட்டி கொடுத்து விடும். அது என்னடான்னா உன் உடம்பில் இருக்கிற 2 கண்கள் தான் சந்திர சூரியர். அந்த கேமரா படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் உன்னை, நீ செய்கிற தப்பு எல்லாமே. புரிஞ்சுதா? உலகத்தின் முதல் கேமரா எங்கே இருக்குது? உன்னுடைய உடலில் இருக்குது. என்னது? அந்த 2 கண்கள், சந்திரர் சூரியர். அந்த கேமரா படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும், ஃபோட்டோவே எடுத்துகிட்ருக்கோம். நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது கண்ணா. என்ன ஆட்டம் போட்டாலும் தப்பிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு அல்ப மனிதர்களுக்குண்டான எச்சரிக்கை பதிவு. அந்தந்த நாட்டில்
அல்ப அரசாங்கம், அல்ப அரசியல் நடத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும் சித்தர்களின் எச்சரிக்கை பதிவு. உங்களை இந்த வையகம் சூறையாட ஆயத்தமாயிடுச்சு. கொத்து கொத்தா செத்து மடிய போறீங்கடா. ஆட்டமா ஆடுறீங்க ஆட்டம். அடப்பாயுலா டேய், இது மாய உலகமடா, மாய சுடுகாடு இது. உன்னை புதைக்க அது யோசிக்காது. மாய உலகம் கிடையாது, மாய சுடுகாடு. இங்கே சித்தர்களுக்கு மட்டும்தான் இங்கே பலனுண்டு. சாதாரண மானுட கர்மாக்களாகிய ஜீவ வித்துக்கள் யாராக இருந்தாலும் சரிதான், பரப்பன, ஊர்வன, நடப்பன, பாலூட்டி இனங்கள், நீர்நிலையில் வாழக்கூடியவை அத்துணை பேரும் இந்த உலகத்தில் 2 தீர்க்கதரிசி. ஒன்று மச்சமுனி மீன் அவதாரம், இன்னொன்று காகபுஜண்டர் காக்கா சித்தர். காகம் தெரியுதா யாருன்னு? இந்த உலகத்தில் தீர்க்கதரிசியான எந்த இயற்கை சூழலாலும், எந்த இயற்கை பேராபத்துகளாலும் இந்த உலகில் வாழக்கூடிய 2 உயரிய ஜீவராசிகள், ஜீவ வித்துக்கள், ஜீவ சித்தர்கள் இவங்க. மச்சமுனி மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க. என்னமோ உங்கள் பாஷையில் அப்படி தான் சொல்லணும் மாட்டுக்கு. எடப்பாயில பைத்தியக்காரா வாழ்ந்து வாழ தெரியாமல் கேவலம் அல்ப சுகங்களுக்காகவும், காம எண்ணங்களுக்காகவும், காம ஓட்டத்திற்காகவும் உங்கள் வாழ்க்கையை வீணடித்து ஓடுறீங்களாடா. ஓட்டம் எதுக்குடா அந்த ஓட்டம்? என்னத்தடா வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை அடைய போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. துண்ண சோறு, சாப்பிட்ட உணவு, மலமாக நாரும் பொருளாக உன் உடலிலே 12 மணி நேரம் தக்க வச்சிட்ருக்கு இந்த குடல். குடித்த நீர் சிறுநீராக வெளியேற்றப்படுகின்றது. சுவாசிக்கின்ற காற்று கரியமல வாயுவாக உனது உடல் வெளியே தள்ளப்படுகின்றது. நாத்தம் அடிக்கிற உடம்புடா இது. என்னத்தடா நீங்களாம் வாழ்க்கையில் கோடியான்றீங்க, பணன்றீங்க, சொத்துன்றீங்க, ஆள் பலன்றீங்க, ஜாதின்றீங்க, மதன்றீங்க, இன வெறின்றீங்க. என்னத்தடா வாழ்க்கையில் கொண்டு போகிறீங்க நீங்கள் எல்லாத்தையுமே? இல்லை, நீங்கள் என்னத்தை உங்களால் செய்ய முடியும்? இந்த தமிழ் மொழிக்குண்டான எதிரான எந்த செயலும், இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த செயலும், இந்த மூத்த குடியை கேவலப்படுத்தும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சித்தர்களின் எச்சரிக்கை பதிவு. இப்போ நீங்கள் இந்தியாக்காரன் இந்தின்னு ஆடினீங்க. ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், டெல்லி, இப்போ இந்தியாவோட பிரதான மாநிலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆட்டம் போடுறீங்க ஹிந்தியை வச்சுக்கிட்டு. ஆனால் உன் ஹிந்தி நிலைமையை பாரு. 60,000 பேர் டெல்லியில் மட்டும் குடியுரிமையை உனக்கிட்ட திருப்பி கொடுத்துருக்குறான். குஜராத்து 33,211 பேர் இந்த 10 ஆண்டுகளில். பார்த்துக்குங்க, சித்தர்கள் காலம் கடந்து அவங்களுடைய வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னாங்கன்னா உங்களால் சித்தர்களுடைய ஆட்டத்தை உங்களால் தாங்க முடியாது. எச்சரிக்கை பதிவு. யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, வாழ்க வளமுடன். வளர் ஓங்குக தமிழ்நாடு, வளர் ஓங்குக தமிழ் மரபு, வளர் ஓங்குக தமிழ் மரபு.